விவோவோட X80 ஃபோன் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் X80யோட கேமிங் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். X80யோட இன்டர்னல்ஸ் பொறுத்தவரை மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 9000 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசரை நீங்கள் ஸ்னாப்ட்ராகன் கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 அளவுக்கு இது பெர்ஃபார்ம் பண்ணும். ஐடியலில் இருக்கும்போது ஃபோனோட டெம்பரேச்சர் பொறுத்தவரை 30 to 31 டிகிரி வரைக்கும் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேம் நம்ம BGMIலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிஃபால்ட்டாகவே இங்கே ஹை கிராஃபிக்ஸ் மோடில் தான் இருக்குது. நான் ப்ளே பண்ணுற எல்லா கேம்ஸுமே இங்கே பர்ஃபார்மன்ஸ் மோட் ஆன் பண்ணி தான் ப்ளே பண்ண போகிறேன். BGMI ப்ளே பண்ணும்போது இந்த மீடியாடெக் டைமென்சிட்டி 9000ஓட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. எந்த ஒரு இடத்துலையுமே லேக் ஆகிறதோ இல்லை ஃப்ரேம் ட்ராப் ஆகிற ப்ராப்ளமே இங்கே கிடையாது. அண்ட் இந்த X80யில் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக கேம் ஃப்ரேம் இன்டர்போலேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் அதை எனேபிள் பண்ண பிறகு உங்களோட கேம் ப்ளே இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. BGMI ப்ளே பண்ணும்போது கிராஃபிக்ஸோட குவாலிட்டியும் இங்கே நல்லா இருக்குது. கண்டினியூஸாக இந்த கேமை 30 மினிட்ஸ் ப்ளே பண்ணும்போது ஸ்க்ரீனோட டெம்பரேச்சர் 38 டிகிரி வரை இருக்குது. அண்ட் பேக் சைடில் 35 to 36 டிகிரி வரைக்கும் தான் இருக்குது. இவ்வளோ இன்டென்ஸாக யூஸ் பண்ணும்போது கூட நார்மல் டெம்பரேச்சரில் மட்டும்தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் ஃபோன் ஹீட் ஆகலை. ஹீட்டிங் இஷ்யூஸ் இங்கே கிடையாது. இதுக்கு காரணம் இங்கே ஒரு பெரிய வேப்பர் கூலிங் சேம்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் ஹீட்டை ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் கேம் மொபைல் லெஜெண்ட்ஸ் பேங் பேங். ப்ளே ஸ்டோரில் இந்த கேம் கிடையாது, ஆனால் சைட் லோட் பண்ணி உங்களால் கேம் ப்ளே பண்ணிக்க முடியும். இந்த கேமும் ஹை ரிசோர்ஸஸ் கேம் தான். இந்த கேமும் ப்ளே பண்ணும்போது எந்தவித லேக்ஸும் இல்லாமல் ஈஸியாக ப்ளே பண்ண முடிஞ்சுது. கிராஃபிக்ஸோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கேமே கண்டினியூஸாக கிட்டத்தட்ட 30லேருந்து 45 மினிட்ஸ் ப்ளே பண்ணி பார்த்தேன். அப்படி ப்ளே பண்ணும்போது கூட ஸ்க்ரீன் டெம்பரேச்சர் 38லேருந்து 39 டிகிரி வரைக்கும் இருக்குது. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா 35 to 37 டிகிரி தான் இருக்குது. தெர்மல்ஸ் இங்கே ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கேம் அஸ்ஃபால்ட் 9. டிஃபால்ட்டாகவே கிராஃபிக்ஸ் ஹை கிராஃபிக்ஸ் மோடில் தான் இருக்குது. அண்ட் கேம் ப்ளே ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. எந்த ஒரு இடத்துலையுமே லேக்ஸ் இல்லாமல் அண்ட் கிராஃபிக்ஸோட குவாலிட்டியும் எந்த இடத்துலையுமே கம்மியாகலை. இந்த கேமை கண்டினியூஸாக 45 மினிட்ஸ் ப்ளே பண்ணேன். ஸோ அப்படி ப்ளே பண்ணாலுமே 35 to 36 டிகிரி தான் ஸ்க்ரீனில் இருக்குது. அண்ட் ரியரில் 35 டிகிரி தான் மேக்ஸிமம் டெம்பரேச்சர். ஸோ ஓவராலாக X80யோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. மெயினாக எங்கள் ஹீட்டிங் இஷ்யூஸ் சுத்தமாக கிடையாது. ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1ல் பார்த்தீங்கன்னா நிறைய ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு பெட்டரான ஆல்டர்னேட்டிவ் மாதிரி தான் இங்கே தெரியுது. இதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் இங்கே X80யில் பெரிய வேப்பர் கூலிங் சேம்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அது இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் த்ராட்லிங் இஷ்யூஸ் இந்த ஃபோனில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா த்ராட்லிங் இஷ்யூஸ் இந்த ஃபோனில் கிடையாது. அதை செக் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 80% வரைக்கும் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பீக்லேயே வச்சிருக்க முடியுது. ஓவராலாகவே இந்த ஃபோனை நீங்கள் கேமிங்காக வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம். பிகாஸ் எந்த த்ராட்லிங் இஷ்யூஸும் கிடையாது, ஹீட்டிங் இஷ்யூஸும் கிடையாது. ஸோ அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.